ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஜாப் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரியோ டிசைன் டூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேலண்டடான பர்சன் நீங்க அப்படின்னா, அது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ, அது என்ன ஜாப்ன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஜாப் டீட்டெயில் பார்க்கலாம். கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டஃபே. டஃபேன்றது ஒன் ஆஃப் த டிராக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ, லொகேஷன் பார்த்தீங்கன்னா போபால், மத்திய பிரதேஷ். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். நோட்டீஸ் பீரியட் பார்த்தீங்கன்னா இமிடியட் ஜாயினர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதர்வைஸ் 15 to 30 டேஸ் இருக்கணும் உங்களோட நோட்டீஸ் பீரியட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் நாலேஜ் பார்த்தீங்கன்னா க்ரியோஸ் டிசைன் டூல் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இந்த ஜாப்க்கான மேண்டட்டரி ரெக்குவயர்மெண்ட் இது. ஸோ இது மட்டும் இல்லாமல் டஃபேல பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிபார்ட்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பொசிஷன் 4. இதுக்கான ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பிடெக் ஆர் டிப்ளமோ வித் பிடெக் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 6 இயர்ஸில் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 7 lakh per annum. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்இஏ. நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 3. இந்த பொசிஷனுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் பிடெக் ஆர் டிப்ளமோ வித் பிடெக் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 to 6 இயர்ஸுங்க. மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 8 lakh per annum ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டிசைன். இதுலேயும் நம்பர் ஆஃப் பொசிஷன் 3. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் ஆர் டிப்ளமோ வித் பிடெக். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 6 இயர்ஸ் தாங்க. இதுக்கான மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா 7.5 lakh per annum. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இதில் நம்பர் ஆஃப் பொசிஷன் 2. இதுக்கான குவாலிஃபிகேஷன் சேம் பிடெக் ஆர் டிப்ளமோ வித் பிடெக் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 4 to 6 இயர்ஸ். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது 10 lakh per annum. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பிடெக் ஆர் டிப்ளமோ வித் பிடெக் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான், 4 to 6 இயர்ஸ் இருக்கணும். வேரியபிள் டீமில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நான் டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலுக்கு சூட்டபுளாக இருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஓஎம் கம்பெனி. ஸோ மறக்காமல் உங்களோட அப்டேட்டட் ப்ரொஃபைலை நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட அப்டேட்டட் ப்ரொஃபைலை ஷேர் பண்ண வேண்டிய மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா hr@cadamtechnologies.in. இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லைனாலும் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.